இந்த ரமலான் மாதத்தை எவ்வாறு நாங்கள் அடைந்து கொள்வது? எங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் நுழைவது, இந்த ரமலான் மாதத்தை அடைந்து கொள்வது 3 விதமாக இருக்கிறது. 3 விதமான முறையிலே இந்த ரமலான் மாதத்தை அடைவோம். ஒன்று, நாங்கள் இந்த பிறையை பார்த்து நாங்கள் ரமலான் மாதத்துக்குள்ளே நுழைவோம். சூமு லிருயத்திஹி வ அஃப்திரு லிருயத்திஹி. நீங்கள் பிறையை கண்டு நீங்கள் என்ன செய்யுங்க? நோன்பு நோருங்கள். பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். அப்ப ரமலான் மாதத்திலே நாங்கள் நுழைவோம். எப்போதும் நாங்கள் பிறையை எங்களுடைய கண்களால் கண்டால் நாங்கள் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம் என்று நாங்கள் உறுதி கொள்வோம். அவ்வாறு நாங்கள் பிறையை காணாவிட்டால் அந்த பிறையை கண்டவர்கள் சாட்சி சொல்வதன் மூலமாக நாங்கள் ரமலான் மாதத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? அடைந்து கொள்வோம். அதே போன்று நாங்கள் பிறையை காணவும் இல்லை, பிறர்கள் என்ன செய்யல, நாங்கள் பிறையை கண்டதாக எங்களுக்கு சொல்லவும் இல்லை. இப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் ஷாபான் மாதத்தை பூர்த்தி செய்வோம். ஷாபான் மாதத்தை 30ஆக பூர்த்தியாக்கிவிட்டு பிறகு நாங்கள் ரமலானுடைய மாதத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த நேரத்தில் எங்களிடத்தில் ரமலான் மாதம் வந்து விட்டாலே ஒரு சர்ச்சை. என்ன சர்ச்சை? இன்டர்நேஷனல் பிறையா அல்லது நேஷனல் பிறையா? இதிலேயே எங்களுடைய சர்ச்சை அது தீராது. எது வரைக்கும்? பெருநாள் வருந்த வரைக்கும் அந்த சர்ச்சை நின்று கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் தான் அந்த சர்ச்சை திரும்ப ஆரம்பிக்கும். சகோதரர்களை, இந்த விடயத்தில் நான் இந்த இடத்துல ஒரு விடயத்தை பதிவு செய்ய, சர்வதேச பிறை என்றால் எங்களுக்கு தெரியும் என்ன? அதாவது இந்த உலகத்திலே எந்தையாவது, எந்த மூலையிலாவது, எந்த நாட்டிலாவது ஒரு பிறை தென்பட்டால், இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நான் அந்த பிறையை எடுத்து அமல் செய்து நான் அதை நோன்பு நோக்க வேண்டுமா, அதை அமல் செய்ய வேண்டுமா, எடுக்க வேண்டுமா என்ற பிரச்சனை. அதே போன்று இல்ல, ஸ்ரீலங்காவில் காணக்கூடிய ஒவ்வொரு நாட்டில் காணக்கூடிய அந்த பிறையை அந்தந்த நாட்டுக்குரியவர்கள் பின்பற்ற வேண்டுமா அல்லது வேண்டாமா எங்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுதான் சர்வதேச பிரச்சனை, நேஷனல் பிறை பிரச்சனை. இது ரமலான் வந்தால் எங்களிடத்திலே வருவது சகஜம். நாங்கள் அதிகமாக இதை அடிக்கடி கேள்விப்படுவோம். இது சம்பந்தமாக நிறைய பேர் எங்களிடத்தில் கேள்வியும் கேட்பாங்க. சகோதரர்களே, இந்த பிறை விவகாரம் என்பது ஒரு அகீதா பிரச்சனை கிடையாது. அகீதாவோடு ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்களோடு அந்த பிறையிலே நாங்கள் பிழை விட்டால் அது எங்களுடைய ஈமானை பாதிக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையாது. முதலாவது. இரண்டாவது, ஒரு விதத்தான ஒரு பிரச்சனையும் கிடையாது. மார்க்கத்திலே எந்த பிறையை எடுத்தாலும், இன்டர்நேஷனல் பிறையை எடுத்தாலும் சரி, சர்வதேச பிறையை எடுத்தாலும் சரி, அது ஒரு விதத்தான ஒரு காரியம் என்று சொல்லும் அளவுக்கூடிய ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பிறை விவகாரம் இரண்டு கருத்தையும் விளங்குவதற்கு முடியுமான ஒரு விவகாரம், ஒரு பிரச்சனை. அதாவது இரண்டு கருத்துகளுக்கும் இந்த பிறை பிரச்சனை. இப்ப உதாரணமாக சர்வதேச பிறையை சொல்லக்கூடியவர்களும் அதே போன்று தேசிய பிறையை சொல்லக்கூடியவர்களும் வைக்கக்கூடிய ஆதாரம் உண்டு. சூமு லிருயத்திஹி வ அஃப்திரு லிருயத்திஹி. நீங்கள் பிறையை கண்டால் நோன்பு நோடுங்கள், பிறையை கண்டால் நோன்பை விடுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு ஆதாரம் தான் பிரதானமான ஆதாரம். இதனை 2 விதமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, பிறை எங்கே கண்டாலும் அதனை நாங்கள் எல்லோரும் என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். உதாரணமாக அமெரிக்காவில் பிறை கண்டால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நான் என்ன செய்யணும்? எடுத்து அமல் செய்யணும். பிறை தென்பட்டு விட்டது, எனவே நான் அந்த பிறையை எடுத்து அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். இந்த ஆதாரத்தை தான் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அதே போன்று ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்காராக்களும் ஒவ்வொரு பிறையைத்தான் என்ன செய்யணும்? அவங்க எடுத்து அவங்கள நாட்டிலே காணக்கூடிய அந்த பிறையைத்தான் எடுத்து அவங்க என்ன செய்யணும்? அமல் செய்யணும், நோன்பு நோக்கணும், நோன்ப விடணும். அதுக்கு என்ன ஆதாரம்? இதே ஆதாரம் தான். நீங்கள் பிறையை கண்டால் நோன்பு நோருங்க, பிறையை கண்டால் நோன்ப விடுங்க. எப்படி அவங்க விளங்குறாங்கன்னு சொன்னால், இது அந்தந்த பகுதியில உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம். எனவே அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் பிறையை காண்பதன் மூலம்தான் அவங்க என்ன செய்யணும்? அந்த நோன்பை நோக்கணும், நோன்பை விடணும் என்று சொல்லுகிறார்கள். எனவே 2 கருத்துக்கு இடம்பாடான விடயம், 2 கருத்துக்கு இடம்பாடான விடயம். அதுல எந்த கருத்தை எடுத்தாலும் அதுல குற்றம் கிடைக்காது. 2 கருத்துக்கு இடம்பாடான விடயத்தில் அந்த 2 கருத்தில் எந்த கருத்தை எடுத்து ஒருவர் அமல் செய்கிறாரோ அவருக்கு கூலி கிடைக்குமே தவிர குற்றம் கிடைக்காது. ஒருவர் இன்டர்நேஷனல் பிறையை எடுத்து அவர் அமல் செய்தாலும் அவருக்கு நன்மை கிடைக்கும். அதே போன்று அவர் தேசிய பிறையை எடுத்து ஒருவர் அமல் செய்தாலும் அவருக்கு நன்மை கிடைக்கும்.
எனவே நன்மை கொடுக்கக்கூடிய விடயத்திலே நாங்கள் ஆளுக்கால் முரண்படுவது என்ன நியாயம் சகோதரர்களே? அது நியாயம் கிடையாது. அப்ப எந்த கருத்தை ஒருவர் எடுத்தாலும் அவருக்கு கூலி இருக்கிறது, அதுக்குரிய நன்மை கிடைக்கும். எனவே இதிலே நாங்கள் முரண்பட்டு விட்டு என்னுடைய கருத்தை எடுக்காதவர் அவர் விதுவத்துவாதி அல்லது அவர் வழிகாட்டிலே இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி நாங்கள் ஒருவரை ஒருவர் சாடுவது என்பது ஒரு அறிவார்ந்த செயல் அல்ல சகோதரர்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு கருத்தை நான் சரி கண்டு விட்டேன் என்று சொன்னால் அந்த கருத்தை நான் பிறரை நிர்பந்திக்க கூடாது. கட்டாயம் இந்த கருத்தை தான் நீங்கள் எடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் நீங்கள் குற்றவாளி என்பது போன்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அதிலும் குறிப்பாக உலமாக்கல் இரண்டு கருத்துக்கு இடம்பாடுள்ள விடயங்களை நாங்கள் ஒரு கருத்தை நான் ஒரு கருத்தை சரி கண்டால் அந்த கருத்தை பிறரும் எடுக்க வேண்டும் என்று பிறரை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நிர்பந்திக்க கூடாது. அதே போன்று ஒரு இடத்துல ஒரு கருத்தை எடுத்து செயல்படுத்துகிறார்கள். உதாரணமாக எங்களுடைய பாதையில நாங்கள் தேசிய பிறையை எடுத்து செயல்படுத்துகிறோம். அதே போன்று சில இடங்களில் இன்டர்நேஷனல் பிறையை எடுத்து செயல்படுத்துகிறார்கள். எனவே இன்டர்நேஷனலிலே இருக்கக்கூடிய கருத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் தேசிய பிறையை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து அவர் குழப்பக்கூடாது அந்த மக்களை. ஏன்? அவர்களும் செய்வது சரியான கருத்தில் உள்ளதுதான். அவர்களை நாங்கள் வந்து செய்யக்கூடாது, குழப்பக்கூடாது, அதுக்குரிய வழிமுறைகளை நாங்கள் தேடக்கூடாது. இது அறிஞர்களுடைய நாங்கள் நடைமுறைகளிலே அதிகமான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நேரம் காணாததற்காக நான் சுருக்கமாக இந்த விஷயங்களை சொல்கிறேன். அதே போன்றுதான் இன்டர்நேஷனல் பிறையை அமல்படுத்தி அங்கே நோன்பு நோக்கக்கூடிய பெருநாள்களை தொழக்கூடிய இடத்துக்கு போய் நான் தேசிய பிறையிலே இருக்கக்கூடிய நான் அங்க மக்களை குழப்பக்கூடாது. ஏன்? அங்கே ஒரு மக்கள் ஒரு கருத்தை ஏற்று அமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள், அங்கே போய் நான் குழப்புவது என்பது என்னுடைய அறிவார்ந்த செயல் அல்ல சகோதரர். இதிலே உலமாக்கள் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். இதிலே அறிஞர்களுடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமான நாங்கள் நடைமுறையை காணலாம். இது ஒரு தலைப்பாக பேச வேண்டும். கருத்து முரண்பாடான விடயங்களில் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்வது என்கக்கூடியதை நாங்கள் ஒரு தலைப்பாக பேச வேண்டிய ஒரு விடயம் சகோதரர்கள். எனவேதான் இதிலே இருந்து நாங்கள் சர்ச்சைப்படக்கூடிய அவசியம் இல்லை. நாங்கள் சாய்ந்தமருதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இஸ்லாஜுமா பள்ளிவாசலோ ஏனைய பள்ளிவாசலோ நாங்கள் தேசிய பிறையை ஏற்றுத்தான் நாங்கள் செய்கிறோம், அமல் செய்கிறோம். அப்ப எனவே இந்த விவகாரத்தில் தேசிய பிறையை நாங்கள் யார் தீர்மானிப்பது? உபராக்களும் தீர்மானிப்பதா அல்லது அந்த பிறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தீர்மானிப்பதா? இந்த விடயத்திலே சகோதரர்களை ஒவ்வொரு தீர்மானிப்பது கிடையாது. பிறையுடைய விஷயத்தில் ஒவ்வொரு ஆளும் அந்த பிறையை தீர்மானிப்பது கிடையாது. அந்த பிறையை இறுதியாக தீர்மானிப்பவர் யாருன்னு சொன்னால் அந்த பிறைக்குரிய அதிகார கமிட்டி தான் என்ன செய்யும், அந்த பிறையை தீர்மானிக்கும். இந்த விடயத்திலே நாங்கள் ஸ்ரீலங்காவில் பொதுவாக நாங்கள் பிறை கமிட்டியாக இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா கொழும்பு பெரிய வள்ளிவாசல் அவர்களைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பிறையுடைய விஷயத்தில் இதுவரைக்கும் நாங்கள் பின்பற்றி இருக்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்றுத்தான் நாங்கள் நோன்பு நோக்கிறோம், பெருநாள் கொண்டாடுகிறோம். அப்ப எனவே இந்த நேரத்திலே நாங்கள் கவனமான ஒரு விடயத்தை நாங்கள் எதிர்காலங்களில் சென்ற காலங்களில் நடந்த அந்த பிழை இந்த காலங்களில் ஈவரும் காலங்களில் நாங்கள் விடக்கூடாது. அதாவது ஜமியத்துல் உலமா நிலையை போடுது என்று சொன்னார், இன்றைக்கு பிற தென்படவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். உதாரணமாக நான் கோல் எடுத்து சொல்றேன், எங்க பிறை கமிட்டிக்கு சொல்றேன், இப்படி நாங்கள் பிறையை கண்டேன். ஆனால் அவங்க என்ன செய்யல, என்னுடைய அந்த சாட்சியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, ஏற்றுக்கொள்வதற்கு ரைட்ஸ் இருக்கு, மறுப்பதற்கு ரைட்ஸ் இருக்கு. அது அவங்களுடைய அதை ஏற்காம விடுவதும் ஏற்றுக்கொள்வதுங்கிறது அவங்களுடைய தனி விஷயம். ஆனால் இப்ப நான் சொல்லிட்டேன், பிற தென்பட்டு கண்ணால கண்டேன். நான் கோல் எடுத்து சொல்றதுக்கு ஜமியத்துல் உலமாக்கோ அல்லது பிறை கமிட்டிக்கு சொல்றேன், நான் பிறையை கண்டுட்டேன். இப்போ அவங்க என்ன செய்யல, என்னுடைய சாட்சியத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இல்லை உங்களுடைய அந்த கருத்து பிழையானது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் என்ன செய்யறது, மக்களை போய் குழப்புறதா? இல்லை பாருங்கள், இந்த ஜமியத்துல் உலமா என்ன செய்ய பிறையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படி செய்யவில்லை, இப்படி சொல்லி நான் பிறையை கண்ணாலே கண்டேன். இல்லை, நான் குழப்பக்கூடாது. அறிஞர்கள் அதுக்கும் வழிகாட்டியிருக்கிறார். நான் கண்ணால் பிறையை கண்டு நான் சாட்சியம் கூறுகிறேன், அந்த சாட்சியம் மறுக்கப்படுகிறேன் என்று சொன்னால் எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நான் பிறரை குழப்பாமல் நான் தனியாக நோன்பு நோட்டுக் கொள்வது, அல்லது நான் மக்களோடு மக்களாக இருப்பது. நோன்பு நோட்டாமல் மக்கள் எப்ப நோன்பு நோட்கிறார்களோ அப்போது நாங்கள் நோன்பு நோட்பது. சௌமுக்கும் யௌம யஸூமுன்னாஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நோன்பு எப்பன்னு தெரியுமா, உங்களோடு இருக்கக்கூடிய மக்கள் நோன்பு நோக்கக்கூடிய நாளையில தான் நீங்கள் நோன்பு நோக்கணும். ஃபித்ருக்கும் யௌம யுஃப்திருன்னாஸ். நீங்கள் நோன்பை விடுவது மக்கள் உங்களுக்கு கண்டி இருக்கக்கூடிய மக்கள் எப்ப நோன்பை விடுறாங்களோ அப்பதான் நீங்க நோன்பை விடணும்.
அப்ப எனவே எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. என்னுடைய சாட்சியம் மறுக்கப்பட்டால் நான் ஜமியத்துல் உலமாவில் பிறை கமிட்டியில் நான் சொல்றேன், என்னுடைய சாட்சியம் மறுக்கப்படுகிறது, நான் மக்களை குழப்பக்கூடாது, நான் தனிப்பட்ட ரீதியில் நோன்பு நோக்கணும். அப்படி இல்லாட்டி மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நாளையில நான் நோன்பு நோக்குவது. இதுதான் அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தாகும் சொல்வார்கள். எனவேதான் இந்த விவகாரத்தில் நாங்கள் மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை பிளவுகளை உண்டு பண்ணி நாங்கள் வேற மாதிரி விடயங்களை நாங்கள் செய்யக்கூடாது, திருப்பக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் ரமலான் மாதத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது. ரமலான் மாதத்துக்கு நாங்கள் நுழைஞ்சிட்டோம் சொன்னா ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது. ரமலான் மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களை இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று கட்டாயம் செய்யக்கூடிய அமல் வாஜிப், இன்னொன்று சுன்னத்தாக அதை செய்வது விரும்பத்தக்கது ஆர்வமூட்டப்பட்டது என்று இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கலாம். கட்டாயம் செய்யக்கூடிய வணக்கம் தான் எங்களுக்கு தெரியும் அஸ்ஸௌம், நோன்பு என்ற இந்த வணக்கம். இந்த ரமலான் மாதத்தில் இந்த நோன்பை நோட்பது கடமையாகும். இந்த நோன்பு என்ற வணக்கம் இருக்கிறது சகோதரர்களே, அது மிகப்பெரிய ஒரு வணக்கம் சகோதரர்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃலல், அமல்களில் மிகவும் சிறந்த அமல் எது யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அவருக்கு எவ்வளவு அமல்கள் இருக்கு சொல்றாரு பாருங்க. நீ நோன்பு என்ற அந்த வணக்கத்தை கடைபிடித்துக் கொள், அதிகமாக நோட்டுக்கொள். அதற்கு நிகராக எந்த வணக்கமும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே எந்த அளவுக்கு சொன்னால் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு பல கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான். தொழுகை என்ற கடமை, ஜகாத் என்ற கடமை, ஹஜ் என்ற கடமை, இப்படி பல கடமைகள் இருக்குகிறது. இதை யார் கடமையாக்கினது? அல்லாஹ் தான் எங்களுக்கு கடமையாக்கின, அப்படியா இல்லையா? அல்லாஹ் கடமையாக்கினான். ஆனால் இந்த கடமைகள் ஒன்றையும் அல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொள்ளவில்லை. இது என்னுடைய கடமை என்று தன்னோடு இணைத்துக் கொள்ளவே இல்லை. தொழுகை அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டதா இல்லையா? அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் இந்த தொழுகையை என்னுடைய கடமை தொழுகை, எனவே நான் கடமையாக்கியது, எனவே தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஹஜ் என்பது என்னுடைய கடமை, எனக்குரிய கடமை, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொள்ளவில்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் தான் கடமையாக்கியது. ஆனால் அந்த கடமைகள் ஒன்றையும் தன்னோடு என்ன செய்யல, அல்லாஹ் இணைத்துக் கொள்ளல. ஆனால் நோன்பு என்ற அந்த வணக்கத்தை அல்லாஹ் தன்னோடு இணைத்துக் கொள்கிறான் பாருங்க. அஸ்ஸௌமு லீ, இந்த நோன்பு இருக்குகிறது அது எனக்குரிய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப தொழுகை அல்லாஹ்வுக்குரிய கடமை இல்லையா? அல்லாஹ்வுக்குரிய கடமை. அப்ப என்ன விளங்குன்னு சொன்னால் இந்த நோன்புக்கு ஸ்பெஷலான ஒரு இடம் அல்லாஹ்விடத்திலே இருக்குகிறது என்பது இதிலிருந்து எங்களுக்கு விளங்குகிறது. அதே போன்றுதான் எல்லா இபாதத்துகளுக்கும், தொழுகையாகட்டும் எல்லா இபாதத்துகளுக்கும் யார் கூலி வழங்குவது? அல்லாஹ் தான் கூலி வழங்குவது. ஆனால் அதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யல, நான் தான் தொழுகைக்கு கூலி வழங்க போறேன், நான் தான் ஜக்காத்துக்கு கூலி வழங்க போறேன், நான் தான் ஹஜ்ஜுக்கு கூலி வழங்க போறேன் என்று அல்லாஹ் சொல்லல. ஆனால் ஸ்பெஷலாக அல்லாஹ் எதுக்கு சொல்றான்னு சொன்னா இந்த நோன்புக்கு சொல்கிறான் சகோதரர்களே. அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, இந்த நோன்பு என்ற வணக்கம் எனக்குரியது, நான் தான் அதற்கு கூலி கொடுக்க போகிறேன் தன்னோடு இணைத்து கூறுகிறான்னு சொன்னால் இந்த நோன்பினுடைய அந்த பெருமானம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவாக இருக்குகிறது என்பதை நானும் நீங்களும் சற்று நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய எங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, இந்த உலகத்திலே செய்யப்படக்கூடிய அனைத்து கடமைகளுக்கும் வணக்கங்களுக்கும் அல்லாஹ் இவ்வளவுதான் கூலி என்பதை நிர்ணயித்து விட்டார், அப்படியே இல்லையா? உதாரணமாக ஒரு நன்மையை செய்தால் அதற்குரிய கூலி என்ன தெரியுமா? அதற்குரிய ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா இலா 700. ஒரு நன்மையை செய்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 10-70 மடங்கு வரைக்கும் உள்ள கூலி. எதை? ஒரு நன்மையை செய்தால் அதுக்குரிய கூலியை எல்லாம் நிர்ணயிச்சுக்கிறான். அந்த கூலி எது வரைக்கும் தெரியுமா? முதலாவது ஸ்டார்ட் ஆகும் 10, எது வரைக்கும் நீண்டு செல்லும்? 700 மடங்கு வரைக்கும் நீண்டு செல்லும். இப்ப நான் ஒரு திக்ரை செஞ்சேன்னு சொன்னா எனக்கு 10 நன்மைங்கிறது சுவர். ஆனால் அது எது வரைக்கும் நீண்டு செல்லும்? 700 மடங்கு வரைக்கும் நீண்டு செல்லும்.
ஆனால் அல்லாஹ் இந்த நோன்புக்கு அந்த கூலியை என்ன செய்யல, மட்டுப்படுத்தவே இல்லை. இந்த நோன்புக்கு அல்லாஹ் கூலியை மட்டில்லாத ஒரு கூலியை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. அப்படியான ஒரு சிறப்புரிய ஒரு வணக்கம்தான் இந்த நோன்பு என்ற வணக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லுகின்ற பொழுது, மன் ஸாம ஃபீ ஸபீலில்லாஹி பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா. யார் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே நோன்பு நோக்குறாரோ, பாருங்க, ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே நோன்பு நோக்குறாரோ அவரை அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறானா. அந்த தூரத்தின் அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது 70 கரீஃபா, அதாவது 70 வருடம் ஒருவர் பிரயாணம் செய்தால், ஒருவர் 70 வருடம் என்ன செய்யறாரு, தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு தூரம் ஒரு நோம்பாளியினுடைய அந்த முகத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டு தூரப்படுத்துகிறான் சகோதரர்களே. எப்ப ஒரு நாளைக்கு நாங்க நோன்பு நோட்டோம், ஒரு நாளைக்கு நோன்பு நோட்டா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை என்ன செய்கிறானாம், நரகத்தை விட்டும் 70 வருடம் ஒருவர் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்வாரோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நரகத்தை விட்டும் தூரப்படுத்துகிறான். அப்ப நாங்க 30 நாளைக்கு நாங்க நோன்பு நோற்றா இப்ப எவ்வளவு நன்மை சகோதரன். எனவேதான் சகோதரர்கள், இப்படியான நன்மைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலான் மாதம். அதில் செய்யப்படக்கூடிய இந்த நோன்புடைய சிறப்பை நாங்கள் சொல்கின்ற பல சிறப்புகள் இருக்கிறது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். எனவே இந்த நோன்பை நாங்கள் நோட்பது இந்த ரமலானிலே கட்டாயம். யாருக்கு கட்டாயம்? பமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்ய, அடைந்தாரோ அவர் இந்த நோன்பை நோக்க வேண்டும், நோக்கட்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கியது போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகிறான். அப்ப எனவே இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது கட்டாயம். யாருக்கு கட்டாயம்? எல்லாருக்கும் கட்டாயமா? ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது எல்லாருக்கும் கட்டாயமா? எல்லாருக்கும் கட்டாயமா? எல்லாருக்கும் கட்டாயம் இல்லை. யாருக்கு 5 நிபந்தனைகள், அவருக்குத்தான் நோன்பு நோற்பது கட்டாயம். எல்லாருக்கும் கட்டாயம் இல்லை. 5 நிபந்தனைகள் யாரிடத்திலே பூர்த்தியாக இருக்குகிறதோ அவருக்கு நோன்பு நோற்பது கட்டாயம். முதலாவது அல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற அந்த நிபந்தனை. அப்ப முஸ்லிமுக்குத்தான் என்ன நோன்பு கட்டாயம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நோன்பு கட்டாயம். முஸ்லிமாக இருந்தால் சரியா? இல்ல, எல்லாரும் முஸ்லீம் தான், சின்ன பிள்ளை முஸ்லீம் தான், எல்லாரும் முஸ்லீம் தான், நோயாளி முஸ்லீம் தான், எல்லாருக்கும் கட்டாயமா முஸ்லீமாக இருந்தால்? அவர் வாலிபத்தை அடைந்திருக்க, வயதை அடைந்திருக்க வேண்டும், வயது வந்தவராக இருக்க வேண்டும். அப்ப சிறு பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, நோன்பு கட்டாயம் இல்லை. ஆனால் சிறு பிள்ளைகளை நோன்பு நோட்பதற்கு பயிற்றுவிப்பது, இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை அவர்களுக்கு விளங்க வைப்பது சிறந்தது, சுன்னத். இன்னும் சொல்ல போனால் முஸ்தஹப் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஏன்னு சொன்னால் சஹாபாக்கள் தன்னுடைய சிறு குழந்தைகளை, சிறுவர்களை என்ன செய்வாங்களாம், நோன்பு நோட்க பழக்குவாங்களாம். அப்ப எனவே நாங்கள் சிறுவர்களை நாங்கள் நோன்பு நோட்க பழக்குவது எங்களுக்கு சுன்னத்து. ஆனால் அவர்களுக்கு என்னல்ல, நோன்பு கட்டாயம் இல்லை. இது மூன்றாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை அல் அக்ல், புத்தி சுயாதீனம் உடையவராக இருக்க வேண்டும். ஒரு புத்தியற்ற அல்லது புத்தி சுயாதீனம் இல்லாத ஒருவருக்கு நோன்பு கடமை அல்ல. அவர் முஸ்லிம் தான், ஆனால் பருவ வயதை அடைந்திருக்கிறார் தான், ஆனால் அவர் என்னல்ல, அவருக்கு புத்தி சரியில்லை, அவர் புத்தி சுயாதீனம் உடையவராக என்னல்ல இருக்கார் இல்ல. அப்ப அவருக்கு என்னல்ல, நோன்பு கடமை இல்லை. இது மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனை, அவர் ஆரோக்கியமான உடையவராக இருக்க வேண்டும். நோன்பு நோட்பதற்கு ஆரோக்கியமான நிலையிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு கட்டாய கடமை. நோன்பு நோட்பதற்கு ஆரோக்கியம் இல்லை, நோயாளியாக இருக்கிறார், அவருக்கு நோன்பு என்னல்ல, கடமை இல்லை. ஆனால் நோன்பு நோற்றால் கூலி கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் கட்டாயம் என்னல்ல, நோன்பு நோட்பது அவருக்கு கடமை இல்லை. இது நாலாவது நிபந்தனை. ஐந்தாவது நிபந்தனை, அவர் அல் இகாமா, ஊர்வாசியாக இருக்க வேண்டும், அவர் ஊரிலே இருக்க வேண்டும். அவர் பிரயாணியாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு என்னல்ல, நோன்பு கடமை இல்லை.
அப்ப இந்த 5 நிபந்தனையும் அவரிடத்தில் இருந்தால் அவருக்கு நோன்பு நோட்பது கட்டாயம். 1 முஸ்லிமாக இருக்க வேண்டும், 2 பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், 3 புத்தி சுவாதனம் உடையவராக இருக்க வேண்டும், 4 நோன்பு நோட்பதற்கு ஆரோக்கியம் உடையவராக இருக்க வேண்டும், 5 அவர் பிரயாணம் இல்லாமல் ஊரிலே அவர் ஊர்வாசியாக செய்யணும் இருக்க வேண்டும். இந்த 5 நிபந்தனைகளும் அவரிடத்திலே பூர்த்தியானால் அவர் நோன்பு நோட்பதே என்ன செய்யும்? கட்டாய கடமை. அவர் நோன்பை விட இயலாது. அப்படி வேணுமென்று அவர் நோன்பை விட்டார் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய பாவியாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுவார். அறிஞர்கள் அவர்களுக்கு ஹுக்குமை சொல்லுகின்ற பொழுதோ அவர் பாவி, அல்லாஹ்விடத்திலே அவர் தௌபா செய்ய வேண்டும். அதே போன்று அவர் அந்த விட்ட நோன்புகளை எல்லாம் கலா செய்ய வேண்டும். யாரு இந்த 5 நிபந்தனைகளின் பூர்த்தியாகி வேணுமென்று யார் நோன்பை விடுகிறாரோ அவர் மிகப்பெரிய ஒரு பாவி. அவர் விட்ட நோன்பை என்ன செய்ய வேண்டும்? கலா செய்ய வேண்டும். இதுதான் இந்த நோன்பு யாருக்கெல்லாம் வாஜிபங்கக்கூடியதே சட்டம். நோன்பை யாரெல்லாம் விடலாம்? நோன்பை 5 காரணங்களுக்காக வேண்டி விடலாம் சகோதரர். 5 காரணங்களுக்காக வேண்டி நாங்கள் நோன்பை விடலாம். அவங்களுக்கு நோன்பு கட்டாயம் கிடையாது. 1 அல்மரல், நோய்க்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம். நோய் என்கின்ற பொழுது அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எப்படிப்பட்ட நோய்? நோய் என்பது எப்படிப்பட்ட நோயாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நோன்பு நோற்றால் அந்த அந்த நோய் குணமடைவது தாமதமாகும், அல்லது அந்த நோய் என்ன செய்யாது? குணமடையாது எங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தால் அவர் நோன்பை விடுவது அவருக்கு ஆகுமானதாகும். எப்படியான நோய்? நோன்பை நோற்றால் தன்னுடைய நோய் அதிகரிக்கும் அல்லது தன்னுடைய நோய் குணமடைவது தாமதிக்கும் என்ற நிலையிலே அப்படியான ஒரு நோயாக இருந்தால் அவருக்கு நோன்பை விடுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. அப்படி இல்லாம சிறு நோய், அதுல எந்தவித அவருக்கு கஷ்டமும் இருக்காது. உதாரணமா தடுமல், ஒரு ஆளுக்கு இருமல், இதெல்லாம் என்ன செய்யாது? எங்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதியாக இருக்காது. இதெல்லாம் நோன்பை விடுவதற்குரிய அனுமதியான ஒரு நோயாக இருக்காது. அறிஞர்கள் இந்த நோயை 2ஆக பிரிக்கிறார். 1 இந்த நோய் குணமடையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நோய். இன்னொன்று இந்த நோய் அறவே என்ன செய்யாது? குணமடையாது என்று எதிர்பார்க்கக்கூடிய நோய். இப்ப உதாரணமாக வந்துட்டு சரியான காய்ச்சல். இந்த காய்ச்சல் எங்களுக்கு தொடர்ந்து இருக்குமா? இல்ல, ஆகக்கூடியது 3 நாள் அல்லது 1 கிழமை. இப்படியான நோயாக இருந்தால் அவர் நோன்பை விடலாம். ஆனால் பிறகு என்ன செய்யணும்? அந்த நோய் குணமடைந்ததுக்கு பிறகு மற்ற நோன்புகளை நோக்க வேண்டும். பிறகு ரமலான் முடிந்ததுக்கு பிறகு அந்த நோன்பை அவர் கலா செய்ய வேண்டும். அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். எப்படியான நோய்? நோய் இன்னைக்கு வரக்கூடிய இந்த நோய் எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நாளைக்கு இருக்கும், அது என்ன செஞ்சிடும்? எனக்கு குணமடைந்து விடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நோயாக இருந்தால் அந்த அவருக்கு நோய்வாய்ப்பட்ட அந்த நாட்களில் அவர் அந்த நோன்பை விடலாம். பிறகு அந்த விட்ட நோன்பை அவர் என்ன செய்யணும்? ரமலானுக்கு பிறகு கலா செய்ய வேண்டும். இது நோய் குணமடையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நோயாக இருந்தார். இரண்டாவது வகையான நோய், அறவே இந்த நோய் என்ன செய்யாது? குணமடையாது என்று எதிர்பார்க்கக்கூடிய நோய். இப்போ உதாரணமாக சீனிவர்த்தக்காராக இவங்களுடைய நோய் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ டாக்டர் சொல்றாரு வந்துட்டு, நீங்க நோன்பு நோற்றால் அந்த நோன்பு உங்களுடைய உயிருக்கு அல்லது உங்களுடைய நோயை இன்னும் என்ன செய்யும்? அதிகப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்ப எனவே இவங்க என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம். ஆனா இவங்க கலா செய்ய வேண்டுமா? இவங்க கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாரு? அறவே தீராது என்ற அந்த நோயிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நோன்பை விடலாம். ஆனால் பிறகு என்ன செய்ய தேவையில்ல? கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், கட்டாயம் ஒவ்வொரு நாளைக்கும் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். யாராக்கள் இது? தீராத நோயில உள்ளவர்கள். தீராத நோயில உள்ளவர்கள், அந்த நோய் அறவே குணமடையாது என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். இவங்க நோன்பை விடலாம். நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் என்ன செய்யணும்? ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அந்த சாப்பாடுடைய அளவு உணவு கொடுக்க வேண்டும். அந்த அளவை சொல்லுகின்ற பொழுது 2.25 கிலோ 2.25 கிலோவை அவன் செய்யணும், அந்த ஃபிதியாவாக கொடுக்க வேண்டும். இது நோயாளிக்கு இருக்கக்கூடிய சட்டம். அதே போன்று
நோன்பை விடுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட இரண்டாவதுவர் யாருன்னு சொன்னால் முதுமையிலே இருக்கக்கூடியவர். இப்போ முதுமையை அடைந்து விட்டார், அவரால் நோன்பு நோட்க அறவே முடியாது, நோன்பு நோட்பது என்பது மிக கஷ்டமாக கடினமாக இருக்கிறது. இவரும் நோன்பை விடலாம், இவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி உள்ளது. ஆனால் இவரும் என்ன செய்ய தேவையில்ல, கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. கலா செய்ய வேண்டிய ரமலான் மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த விட்ட ஒவ்வொரு நாளைக்கும் ஃபிதியா, ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், முதுமையிலே இருக்கக்கூடியவர் அவருக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி உள்ளது. ஆனால் அந்த விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளைக்கும் ஃபிதியா, ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் சொல்கிறார்கள். இது இரண்டாவது காரணி. மூன்றாவது காரணி, நோன்பை விடுவதற்கு அனுமதி உள்ளவர்கள் அஸ்ஸஃபர், பிரயாணம். ஒரு பிரயாணி என்ன செய்யலாம், நோன்பை விடுறதுக்கு அனுமதி உள்ளது. அந்த பிரயாணம் எப்படி இருக்க வேண்டும், எல்லா பிரயாணமுமா இல்ல. அறிஞர்கள் இரண்டு சரத்தை சொல்லுகிறார்கள். ஒரு பிரயாணத்துக்காக வேண்டி நோன்பை விடுறன்னு சொன்னால் அந்த பிரயாணம் இரண்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். முதலாவது, அந்த பிரயாணம் ஆகுமான பிரயாணமாக இருக்க வேண்டும். ஒரு ஹராமான அல்லது பாவமான ஒரு காரியத்தை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடியதாக என்ன செய்யக்கூடாது, அந்த பிரயாணம் இருக்கக்கூடாது. இரண்டாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால், அந்த பிரயாணம் நாங்கள் தொழுகையை சுருக்கி சேர்த்து தொழுவோமே அந்த தூரம் அளவுக்கு அந்த பிரயாணம் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் அல்லது 85 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பிரயாணம் இருக்க வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கும் உட்பட்டிருந்த அந்த பிரயாணமாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அந்த நோன்பை விட்ட நோன்பை என்ன செய்யணும், ரமலான் முடிந்ததுக்கு பிறகு அவர் கலா செய்ய வேண்டும். ஃபமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின் ஃபைத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். யார் உங்களில் நோயாளியாகவோ யார் பிரயாணியாக இருக்கிறாரோ அவர் மற்றொரு நாளில் என்ன செய்யணும், அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு கூறுகிறது. அதே போன்ற சகோதரர்களே, மூன்றாவது காரணி, கெட்பத்தோடு இருக்கக்கூடிய பெண்மணிகள், அதே போன்று பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க என்ன செய்யலாம் சொன்னால் நோன்பை விடலாம். யாரு, கெட்பமாக இருக்கக்கூடிய பெண்மணி, அதே போன்று பாலூட்டக்கூடிய ஒரு தாய், இவங்களும் என்ன செய்யலாம், நோன்பை விடலாம். எப்ப இவங்க தன்னுடைய கெட்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு நான் நோன்பு நோட்பதால் ஆபத்து ஏற்படும் என்று உணர்ந்தால், அல்லது வைத்திய ஆலோசனை அல்லது வைத்தியர் சொல்லுகிறார் நீங்க நோன்பு நோட்பது உங்களுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும், பாதிக்கும் என்று சொன்னால், அதே போன்று பாலூட்டும் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் சுரப்பதை விட்டும் தடுக்கும் அந்த நோன்பு என்று சொன்னால், இவங்க என்ன செய்யலாம், நோன்பை நோட்பதை விட்டும் அவங்க நோன்பை விடலாம், அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் கருத்து வேற்றுமை இருக்கிறது எதில் என்று சொன்னால், பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டுமா கலா செய்யக்கூடாது என கெட்பணியான தாய்மார்கள், பாலூட்டின் தாய்மார்கள், அவர்கள் தனக்கு பிள்ளையை பயந்தால் அவங்க என்ன செய்யலாம், நோன்பை விடலாம். நோன்பை விடுறதுக்கு அனுமதி உள்ளது. ஆனால் அந்த விட்ட நோன்பை அவர்கள் கலா செய்ய வேண்டுமா கலா செய்யக்கூடாதா என்பது மத்தியில அறிஞர்களுக்கு மத்தியில பல கருத்து வேற்றுமையில் இருக்கிறது. அதுல சில அறிஞர்கள் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் அந்த விட்ட நோன்பை என்ன செய்யணும், கலா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். சில அறிஞர்கள் குறிப்பாக வந்துட்டு இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அவர் கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாரு, பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் நோன்பை விடலாம், அவங்க கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யார் சொல்வது, இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். என்ன காரணம் அவங்க சொல்றது, அதுக்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் புத்தி ரீதியான ஒரு காரணம். உதாரணமாக இன்றைக்கு ஒரு பெண்மணி வந்துட்டு கெட்பமாக இருக்கிறார், நோன்பை விடலாமா இல்லையா, நோன்பை விடலாம், சரி நோன்பை விடலாம், ரைட். அடுத்த வருஷம் நோன்பு வருது, அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்னவா இருப்பா, பாலூட்டும் தாயா இருப்பா, அப்ப நோன்பை விடலாம். 2 வருஷம் நோன்பு என்ன கலா செய்யணும், அப்படி கலா செய்யணும் 2 வருஷம் நோன்பு, சரி. அடுத்த வருஷமும் அவ பாலூட்டும் தாயா இல்லையா, 2 வருஷம் பாலூட்டலாம், அப்ப 3 வருஷம் நோன்பு கலா செய்ய வேண்டும், சரி. 4வது வருஷம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அவ கற்பனை ஆயிட்டா, இப்ப அவருக்கு நோன்பு விடலாமா விடலாம். அப்ப எத்தனை வருஷம், 4வது வருஷம். அப்படியே போன பாலூட்டும் தாய், அப்படியே போனா பாலூட்டும் தாய், அப்ப எத்தனை வருஷம் வருது, 6 வருஷம் அவ என்ன செய்யணும், நோன்பை கலா செய்யணும். இது சாத்தியமா,
சாத்தியம் இல்லை. அப்ப எனவே அவங்க கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம் என்று இந்த அறிஞர்கள் சொல்றாங்க. இதுல எது சரி எது பிள்ளைங்கிறத நாங்க அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இதுல நாங்க நடுநிலையான கருத்தை சொல்லலாம். என்னன்னு சொன்னால், இது பெண்ணுடைய கையில நாங்க விடுவோம். ஒரு பெண் தனக்கு முடியுமானால் அவர் கலா செய்யலாம். அவள் முடியாமல் போனால் கஷ்டம் என்று இருந்தால் அவர் கலா செய்யாம விடலாம் என்பதுதான் ஒரு நடுநிலையான கருத்து சகோதரர்கள். எனவே அவர் பாலூட்டும் தாய்மார்கள் அதே போன்று கெட்பணி தாய்மார்களும் என்ன செய்யலாம்? அவங்க நோன்ப விடலாம். கலா செய்வது அல்லது அதை கலா செய்யாமல் விடுவது என்பது அந்த பெண்ணை பொறுத்தே என்ன செய்யும் அமையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, இவ்வாறு நாங்கள் இந்த காரணிகளுக்காக வேண்டி நோன்பை நாங்கள் என்ன செய்யலாம்? விடலாம் என்ற சட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது நாங்கள் இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அது எங்களுக்கு தெரியும். வந்துட்டு நாங்கள் நோன்பை நோட்டிருந்தால் நாங்கள் சாப்பிடுவது ஹராம், குடிப்பது இதுவரைக்கும் சுபக இருந்து மகரிபு வரைக்கும் நாங்கள் சாப்பிடுவது குடிப்பது ஹராம். எனவே ஒருவர் வேணுமென்று சாப்பிட்டால் குடித்தால் அவருடைய நோன்பை செஞ்சுட்டு முறிஞ்சிச்சு. மறதியாக ஒருவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால், மறதியாக ஒருவர் குடித்தால் அந்த நோன்பை என்ன செய்யாது? முறியாது. அவர் என்ன செய்யலாம்? நோன்பை தொடரலாம். இது முதலாவது காரணி, நோன்பை முடிக்கக்கூடிய காரணி. இரண்டாவது காரணி அல் ஜிமா. பகல் பொழுதுல நோன்பை பிடிச்சிட்டு மனைவியோடு அவர் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறார். இந்த அல் ஜிமா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவதும் என்ன செய்யும்? நோன்பை முறிச்சு விடும். இது ஒரு குற்றமான காரியமாக என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்துல கருதப்படும். பகல் பொழுதிலே நோன்பை நோட்டுக்கொண்டு குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? ஈடுபடக்கூடாது. அப்படி இன்கேஸ் அவர் ஈடுபட்டால் என்ன செய்வது? முதலாவது அவர் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இரண்டாவது அதற்குரிய குற்றப்பரிகாரத்தை அவர் கொடுக்க வேண்டும். குற்றப்பரிகாரம் அவருக்கு 3ல் 1 தெரிவு செஞ்சா சரி. முதலாவது அவருக்கு ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், இது முதலாவது தெரிவு. இரண்டாவது 2 மாதம் அவர் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும். மூன்றாவது 60 ஏழைகளுக்கு அவர் உணவு கொடுக்க வேண்டும். யாருக்கு? நோன்பு நோற்றுக்கொண்டு பகல் பொழுதிலே ரமலானுடைய காலங்களில் அவர் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அவர் அதே போன்று அவர் கஃபாரா கொடுக்க வேண்டும். கஃபாரா கொடுப்பது எது? இந்த 3 விடயங்களில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். ஒன்று அடிமையை உரிமை விட வேண்டும், இரண்டாவது 2 மாதம் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும், மூன்றாவது 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும். இதில் இந்த 3ல் எதை அவர் தேர்ந்தெடுத்தாலும் அந்த கஃபாராவை நிறைவேற்றியவராக ஆகுவார். அப்ப எனவே நாங்கள் ஜிமா குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுவதும் என்பதும் எங்களுடைய நோன்பை முறித்துவிடும். அதே போன்று ஒருவர் தானாக அல்லது ஒருவர் தூங்குகிறார், தூங்கிய நேரத்திலே அவருக்கு இந்திரியம் வெளியாகிவிட்டது, இது நோன்பை முறிக்குமான்னு சொன்னால் முறிக்கார். அவர் தானாக வெளியேற்றினால் நோன்பு முறியும், நோன்பு முறியும். அதுக்கு அல்லாஹ்விடத்தில் அவர் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்காக வேண்டிய அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும்? அவர் கலா செய்ய வேண்டும். ஆனால் தானாக இந்திரியம் வெளியாகின்ற பொழுது என்ன செய்யாது? நோன்பை அது முறிக்காது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சகோதரர்கள், நோன்பை முறிக்கக்கூடிய அடுத்த காரியங்களில் ஒன்றுதான் வேணும் என்று சர்ச்சை எடுக்க. வேணும் என்று என்ன செய்யறார்? கையை ஓட்டி ஒருவர் என்ன செய்யறார்? சர்ச்சை எடுக்கிறார். எனவே வேணுமென்று சர்ச்சை எடுத்தாலும் என்ன செய்யும்? நோன்பை முறிக்கும். வேணுமென்று அது தானாக சர்ச்சை வந்தது என்ன செய்யாது? நோன்பை முறிக்காது. ஆனால் வேணுமென்று ஒருவர் சர்ச்சை எடுத்தால் என்ன செய்யும்? நோன்பை அது முறிக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ளும். இதுதான் நோன்பை முறிக்கக்கூடிய காரியம். அதே போல நாங்கள் ஆதாபு சௌம், நோன்புடைய ஒழுங்குகள், எவ்வாறு நாங்கள் நோன்பை நோட்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் நோன்புடைய நேரம் எங்களுக்கு தெரியும், சஹருடைய நேரம். அந்த சஹருடைய நேரத்தில் இருந்துதான் எங்களுடைய நோன்பு என்ன செய்து ஆரம்பிக்கிறது. சரி, நாங்கள் நோன்பு நோக்கக்கூடிய நாங்கள் நியத் செய்யக்கூடிய அந்த ஒன்றை நாங்கள் செய்யணும், வைக்க வேண்டும். இப்போ ரமலான் மாதம் ஒரு மாச காலம் நாங்கள் நோன்பு நோட்பதால் நாங்கள் ஆரம்பத்திலே முதல் நோன்பிலேயே நாங்கள் நியத்து வைத்து விட்டோம் என்று சொன்னால், நான் இந்த ரமலான் மாதம் 30 நோன்பையும் அல்லது 29 நோன்பை இந்த ரமலான் மாதம் பூராக நான் என்ன செய்ய போறேன்? நோன்பு நோக்க போகிறேன் என்கக்கூடிய நியத்து ஒரு இடத்திலே இருக்குமே ஆனால் அவர் புதிதாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய தேவையில்லை? நியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி சொல்வது சுன்னத், அவருக்கு விரும்பத்தக்கது, ஆனால் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த நியத்தை எண்ணிக்கொள்ள வேண்டும் என்கக்கூடியது அவசியம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நியத்தை எண்ணுவது, புதுப்பித்துக் கொள்வது என்ன அவருக்கு சுன்னத். இப்போ உதாரணமாக ஒருவர் ரமலானுடைய ஆரம்பத்தில் நியத்தை வச்சுட்டார், 30 நாள் நான் நோன்பு நோக்க போகிறேன், ரமலான் முழுக்க நோன்பு நோக்க போகிறேன் என்று. 2வது நாள் சாப்பிட்டார், சகர் செஞ்சுட்டார், ஆனால் நியத்து வரல அவருக்கு. அப்ப அவர் என்ன நோன்பு கூடாதா? இல்லை.
ஏன் அவருடைய நியத்து ஆரம்பத்திலே என்ன செஞ்சுட்டு வந்துட்டு சகர் குடும்பம் எதற்காக வேண்டும் நோன்பு நோக்கத்தான். எனவே நியத்து வராவிட்டாலும் அவருக்கு என்ன நோன்பாகத்தான் அது என்ன செய்யப்படும் கணக்கெடுக்கப்படும். சரி, இந்த பிரச்சனை ஒன்றைக்கு என்னன்னு சொன்னால் இந்த நியத்தை வாயால சொல்லணுமா சொல்லக்கூடாது. இதை நோன்பு வந்தாலும் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு எங்களுக்கு வளமையில நியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க வாயால. இவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் என்னன்னு சொன்னால் இந்த நியத்தை வாயால சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வாதம் எங்களுக்கு தெரியும். நியத்து என்பது முதலாவது என்ன? நாங்கள் மனசால எண்ணுவது. நாங்கள் சகருக்கு நாங்கள் எழும்புறோம் என்று சொன்னால் எதற்காக வேண்டி எழும்புறோம்? அந்த நேரத்தில் நோன்பு நோட்பதற்காகத்தான் எழும்புறோம். அப்ப என்னுடைய ஓட்டோமேட்டிக்காவே என்ன செஞ்சுட்டு அந்த நியத்து வந்துச்சு. அந்த நியத்தை வாயால சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அறிஞர்கள் அதிகமான அறிஞர்கள் வந்துட்டு அந்த நியத்தை சொல்லக்கூடாது. நியத்து என்பது மனதால் எண்ணுதல் தான், அதனை வாயால் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். இன்னும் சில அறிஞர்கள் இந்த நியத்தை வாயால் சொல்வது பித்அத், அது ஒரு வழிகேடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தராதது, வழிகாட்டப்படாதது என்று சொல்கிறார்கள். இந்த விஷயத்தில் நாங்கள் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த நியத்தை வாயால சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு புதுசாக என்ன செய்யல, நாங்க சொல்லல, எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒன்றை எங்களுடைய வாயால நாங்க என்ன செய்யறோம், வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். அப்ப இது கூடாதா என்று அவங்க கேட்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கூடுதலாக சர்ச்சைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒருவர் நியத்து என்பது மனதிலே ஏற்படக்கூடியதுதான் நியத். அதனை வாயால மொழியாமல் இருப்பதுதான் சிறந்த கருத்து. ஆனால் அது விதிகத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் போவது என்பது அது கொஞ்சம் பெரிய ஒரு காரியமாக இருக்குதுங்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் வாயால மொழியாமல் எங்களுடைய நியத்தை மனதால எண்ணுவதுதான் ஒரு சிறந்த ஒரு காரியம். அடுத்தது ஷஹர் நேரம். இப்ப எங்களுக்கு தெரியும் வந்து ஷஹர் நேரத்துக்கு அந்த டைம் இருக்குதா என்று பார்த்து போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு வணக்கத்திலே நாங்கள் ஈடுபடுவோம். எங்களுக்கும் அந்த சஹர் செய்வதற்கும் சுபஹுடைய தொழுகைக்கும் 50 ஆயத்துகள் நாங்கள் ஓதினால் எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த நேரம் தான் நாங்கள் சஹர் செய்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம் என்று சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடைமுறையை சொல்கிறார்கள். அப்ப எனவே சஹரை பிற்படுத்துவதுதான் சிறந்தது. சஹரை நாங்க பிற்படுத்துவதுதான் சிறந்தது. அதாவது சுபஹுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் அல்லது கால் மணி நேரத்துக்கு முதல் நாங்க பிற்படுத்தி அந்த சஹர் செய்வதுதான் சிறந்த ஒரு வழிகாட்டல். எனவே நாங்கள் சஹரை பிற்படுத்துவதுதான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸிலே சொல்கின்ற பொழுது சஹரை பிற்படுத்துவதையும் இஃப்தாரை முற்படுத்துவதையும் ஒரு மக்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் நலவிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப எனவே சஹரை பிற்படுத்துவதுதான் என்ன சிறந்தது. அதாவது நாங்கள் சுபஹ் தொழுகைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் நாங்கள் அந்த சஹரை செய்வது அல்லது 50 ஆயத்து ஓதக்கூடிய அளவுக்கு தான் அந்த சஹர் இருக்குமாம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அப்ப எனவே சஹரை நாங்கள் பிற்படுத்துவதுதான் எங்களுக்கு சிறந்தது. அதே போன்ற சகோதரர்களே, எப்படி நாங்கள் நோன்பை நோட்டுக்கொண்டால் சுபஹுடைய டைம் எங்களுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு பல பிரச்சனைகள் எங்களுக்கு வாரம் என்ன, சிலாக்கள் அடிக்கடி துப்பிக்கொண்டே இருப்பாங்க. அடிக்கடி எந்நேரம் பார்த்தாலும் சிலர்கள் துப்பிக்கொண்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னால் நாங்க அந்த உமிழ் நீர் வந்துட்டு அது நோன்பை முறிக்கும் எங்கக்கூடிய ஒரு கன்செப்ட் அவங்க இருக்கு. அந்த உமிழ் நீர் என்ன செய்யாது, எங்களுக்கு நோன்பை முறிக்காது. நாங்கள் அதிகமாக துப்புறது அதுங்கிறது அது கொஞ்சம் எங்களுக்கு அந்த ஆரோக்கியத்துக்கும் அது ஒரு இடையூறாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உமிழ் நீர் நாங்கள் விழுங்குவதால் அது எங்களுடைய நோன்பை முறிக்காது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நோன்போடு இருக்கின்ற பொழுது நோயாளிகள் சில நேரம் நோன்பு விட்டுப்பாங்க. அல்லது நான் இன்னைக்கு அடிக்கடி நான் என்ன செய்யறது, உதாரணமாக சுகர் வருத்தக்காரர்கள் அவங்க அடிக்கடி என்ன செய்வாங்க, சுகரை டெஸ்ட் பண்ணி கொள்வாங்க. இப்போ இவங்க நோன்போடு இருக்கின்ற பொழுதோ இந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்றதுக்கு ரத்தம் குத்தி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா எங்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் பாரு. இதுல அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி எங்களுடைய நோயை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டி ஒருவர் ரத்தத்தை எடுப்பது என்பது என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே அந்த ரத்தத்தை எடுப்பது என்பது நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியங்களும் அல்ல. எனவே அந்த ரத்தம் குத்தி எடுப்பது டெஸ்ட், அதாவது பரிசோதனைக்காக வேண்டி நாங்கள் ரத்தத்தை எடுத்துக்கொள்வது என்பது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் அல்ல. அதே போன்றுதான் சிலாக்கள் வந்துட்டு இன்சுலின் எடுப்பாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் அது சுகர் காராக்கள் அடிக்கடி அந்த இன்சுலினை பயன்படுத்துவாங்க. இப்போ நோன்பு பிடிச்சிருப்பாங்க. இந்த இன்சுலினை அவங்க பயன்படுத்தலாமா என்று சொன்னால் பயன்படுத்தலாம். நோய்க்காக வேண்டி, நோயை குணப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த இன்சுலினை பயன்படுத்தலாம். அது என்ன செய்யாது, அவங்களுடைய நோன்பை அது முறிக்கக்கூடிய காரியமாகவும் இருக்காது.
என்பதை நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் நோன்பு நோக்குகின்ற பொழுதோ அதே போன்று நான் சொன்ன மாதிரி இஃப்தாரை நாங்கள் சிலாக்கள் பேணுதலுக்காக வேண்டி பிற்படுத்துறது, பாங்கு சொல்லி என்ன செய்யற பேணுதலுக்காக வேண்டி பிற்படுத்துறது. இது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு முறையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க நோன்பு திறப்பதை நீங்கள் முற்படுத்தும் காலமெல்லாம் நீங்கள் நலவிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் இப்படியான முறையில் இந்த ஆதாபுகளை, இந்த ஒழுங்குகளை பயன்படுத்தி நாங்கள் நோன்பை நோக்க வேண்டும். அதே போன்று ஒரு பிரச்சனை வார நோன்பு நோற்றுக்கொண்டு நாங்கள் பிரஷ் பண்ணலாமா பண்ணக்கூடாது, பல் துலக்கலாமா கூடாது. அப்ப இதுல சில சாவி மதுஹபை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஜவாலுக்கு பிறகு அதாவது லுஹருக்கு பிறகு நீங்க பிரஷ் பண்ணுவது, பல் துலக்குவது உங்களுக்கு என்ன கூடாது என்று சொல்லுகிறார். கூடாது என்று மக்ரூஹ், வெறுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். ஏன் அவர்கள் சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், ஒரு நோம்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை கஸ்தூரியை விட மிகவும் நறுமணமானது அல்லாஹ்விடத்தில் சொன்னார்களா இல்லையா? ஒரு நோம்பாளினுடைய அந்த உடலிலிருந்து, அந்த குடலிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை எப்போ வர ஆரம்பிக்குன்னு சொன்னால், அந்த 12 மணி லுஹருடைய ஜவால், அந்த லுஹருடைய டைமுக்கு தான் என்ன செய்யும், பசியும் காரணமாக என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். அப்ப நீங்க பிரஷ் பண்ணி போக்காட்டீங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், அந்த வாடை என்ன செஞ்சிடும், போய்விடும். எனவே 12 மணிக்கு பிறகு அல்லது ஜவாலுக்கு பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது, பிரஷ் பண்ணக்கூடாது, அது மக்ரூஹ் என்று சாவி மதுஹபை சேர்ந்த சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் ஹதீஸ்களில் எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பிடித்துக் கொண்டு நோம்பாளியாக இருக்கின்ற பொழுது அளவுக்கு அதிகமாக என்ன செய்வாங்களாம், அவர்கள் பல் துலக்குவார்களாம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். ரபியா இப்னு, நான் நினைக்கிறேன் ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பிடித்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய பல்லுகளை துலக்கிக் கொள்வார்கள், நான் அதிகமாக பல் துலக்குவதை நான் கண்டிருக்கிறேன் என்று ரபியா என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கிறார். எனவே நோன்பை நோற்றுக்கொண்டு அவர் பல் துலக்குவது குற்றம் கிடையாது. அவர் அந்த ஜவாலுக்கும் பிறகு, அதாவது லுஹருக்கு பிறகு மகரிபு வரைக்கும் அவர் என்ன செய்யலாம், பல் துலக்குவது அவருக்கு குற்றம் கிடையாது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் குளிப்பது, நோம்பாளியாக இருந்து கொண்டு குளிப்பது வந்துட்டு சில ஆக்கள் என்ன சொல்லுவாங்க சொன்னா, லுஹருக்கு பிறகு நாங்கள் குளிக்க கூடாது என்று சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் என்ன, அதுவும் ஒரு தவறான ஒரு வாதம் தான். எனவே லுஹருக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், வளமையாக குளிக்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சூட்டை தணித்துக் கொள்வதற்காக தலையிலே தண்ணீர்களை ஊற்றிக் கொள்வார்கள் என்று ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவ்வாறான முறைகளில் நாங்கள் நோன்பை நோக்குகின்ற பொழுதோ அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான், அந்த நோன்பின் மூலமாக எங்களுக்கு பல நன்மைகளை தருவதற்கு காத்திருக்கிறான். சகோதரர்களே, இந்த நோன்பினுடைய சிறப்பு பாருங்களேன், எந்த அளவுக்கு சிறப்புன்னு சொன்னார். இந்த சிறப்பை நாங்கள் அறிந்து கொண்டாலே நோன்பினுடைய சிறப்பு அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு உச்சமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடு, அது அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு வர்ணிக்கிறான் தெரியுமா, அத்யபு மினல் மிஸ்க், மிஸ்கை விட, அதாவது கஸ்தூரியை விட மிகவும் வாசமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார். மிஸ்க் என்றால் பாருங்க, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் விரும்பிய ஒரு வாசனை திரவியம் மிஸ்க் என்பது, கஸ்தூரி என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பிய ஒரு வாசனை திரவியம். அதே போன்றுதான் கௌசர் என்ற அந்த தடாகத்திலே இருந்து மனிதர்கள் நாளை மறுமையிலே என்ன செய்வாங்க, தண்ணீர் குடிப்பாங்க. தண்ணீர் குடித்ததுக்கு பிறகு அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை கஸ்தூரியை போன்று இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னார். இவ்வளவு மிக உயர்ந்த ஒரு வாசனை திரவியம் தான் மிஸ்க். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை திரவியத்தை விட மிகவும் ஒரு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சொன்னால், இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு மிகவும் பெருமதி மிக்க ஒரு வணக்கமாக இருக்குகிறது என்பதை நானும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவேதான் பெறக்கூடிய அந்த ரமலான் மாதத்திலே சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்தி அதிலே அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். அதிலே அமல் செய்வதற்கும் அதிலே ஆரோக்கியமாக அமல்களில் ஈடுபடுவதற்கும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் புரிய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி